Hi students, good afternoon. 10th standard mathematics. Dear students, நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா. எக்ஸசைஸ் 2.5 போயிட்டு இருக்கு. சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸ் என்ற சாப்டர் 2 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 7, 8 and 9 இந்த 3 சம்ஸும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா 9 times of 9 equal to 15 times of 15th term. 9 times of 9th term is equal to 15 times of 15th term அப்படின்னும்போது 6 times of 24th term is 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதில் சிலலாம் டவுட் கேட்டுருந்தீங்க, அதை கிளியர் பண்ணேன் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து கால் பண்ணியே சொல்லியிருக்கீங்க, சார் இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஈஸியாக இருக்குது. நீங்கள் சிலலாம் ஃபேர் காப்பியும் சென்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா. வெரி குட். ஸோ அதே போல் தான் ஒரு கண்டினியூவாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கான கிளாஸ்ன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வந்து 3 + k 18 - k 5k + 1 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து ஏபியில் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருந்தாங்க. இதே நம்ம எப்படி போட்டோம் ஃபைன் பண்ணோம், எப்படி சால்வ் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ்லேருந்து டேர்ம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். டேர்ம் 1, டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 இதெல்லாம் என்னென்ன டேர்ம்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் அப்படின்னும்போது அந்த காமன் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம கே வேல்யூ ஃபைன் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ T2 - T1 = T3 - T2 அது போல் டேர்ம்ஸுடைய டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் போது அதை வச்சு கே வேல்யூ ஃபைன் பண்ணியிருந்தோம். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. X 10, Y 24, Z இதுபடி ஒரு 5 டேர்ம்ஸை கொடுத்துட்டு இதில் X, Y, Z கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து X, Y, Z 3 வேரியபிளுடைய வேல்யூஸ்ன்ற போது இந்த சீக்வன்ஸில் 8th சம் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே போல தான் இந்த கொஸ்டின் 9 என்ன பண்ணியிருந்தோம், டேர்ம்ஸ் T1, T2, T3 and T4, T5 இப்படின்ற 5 டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு அவருடைய காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒரே லைனாக ஈக்குவலாக எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷனாக எழுதிட்டோம். அடுத்து அது வந்து ஃபைன் பண்ண வேண்டிய X, Y, Z உடைய வேல்யூஸை ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், அந்த X, Y வேல்யூஸை கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போது அதோடைய கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 10 இந்த சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5 பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொஸ்டின்னு பாருங்கள். In a theater there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contain 2 additional seats. Then its front row how many seats there are in the last row ஓகேங்களா. one second question பாருங்க. In a theater there are 20 seats in the front row and 30 row were allotted. ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரோ பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரோ ஓகேங்களா. நம்ம முன்னாடி வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுங்க. ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட் இருக்குது, 20 சீட் இருக்குது, 20 சீட் இருக்குது. 1, 2, 3, 4ன்னு 20 சீட் இருக்கும்போது செகண்ட் ரோ ஓகே ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்டு, செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஈச் ரோ கண்டெயின் 2 அடிஷ்னல் சீட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்டு, அடுத்த ரோ செகண்ட் ரோவில் 2 சீட் அடிஷ்னலாக, அப்போது 20 + 2 22. அடுத்த ரோவில் ஒரு ரோவுக்கும் ஈக்குவலாக ஈச் ரோக்கு 2 அடிஷ்னல் ஆகிட்டே போனால் 20, 22, 24, 26 இது போல் வேல்யூஸாக 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுன்னா அங்கேயே நீங்கள் வச்சுக்கலாம் காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து 2 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்கும்போது அப்படியே கண்டினியூவாக போகும்போது மொத்தம் 30 ரோ இருக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்ஸு, செகண்ட் ரோ 22, அடுத்து 24, 26 இது போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது சீக்வன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். இப்படி போயிட்டே இருந்துச்சு 30th ரோ 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோவில் 20னா 30வது 30th ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ nth ரோ nth டேர்ம் கண்டுபிடிக்கான ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோமா. Tn = A + n - 1 × D. ஸோ அந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா. பார்த்துங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் திரும்ப சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ
இப்படி கொடுத்து 20 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே கண்டினியூ அந்த செகண்ட் ரோ ஓகேங்களா, செகண்ட் ரோ இப்போ இன்க்ரீஸ் ஆகும். 30th ரோட்டில் எத்தனை சீட் இருக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட் ரோவில் எவ்வளோ? 20 + 2 22. தேர்ட் ரோவில் என்ன வரும்? தேர்ட் ரோன்னு கொடுத்துருந்தா 22 + 2 24. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். அப்போ 30th ரோவில் எத்தனை சீட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது ஓகேங்களா. செகண்ட் ரோ ஒரு ரோக்கு 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 20 + 2 22, 22 + 2 24. இதுபோல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் 30th ரோ 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். அப்போ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம்? nth term on AP ஃபார்முலா என்ன? Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா தான் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதான் இங்கே ஓகேங்களா. ஸோ பார்ப்போமா. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டது. ஸோ கவனிங்க, இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்னு எடுத்துப்போம் ஓகேங்களா. அந்த காமன் டிஃப்ரென்ஸு டி, nth டேர்ம் 30, இதெல்லாம் பார்க்குறச்சு நம்ம லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே. சொல்யூஷனில் லெட் ஏ பி த சொல்லலாம் லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் சீட் number of seats in the first row அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்போ A = என்ன வரும்? A = 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ்ன்னு போகிறாங்க ஓகேவா. ஈச் ரோ அடிஷ்னல் சீட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 additional seats ஓகேங்களா. அப்போது ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா. ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் ஒரு அடுத்தடுத்த ரோவும் எப்படி இருக்குன்றாங்க 2 additional seats அப்படின் போது அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. each successive row contains 2 additional seats அப்படின் போது என்ன பண்ணலாம்? 2 additional seats போது என்ன ஆகுது? அப்போ 2 additional அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்போ D = 2 ஓகேங்களா. ஃபைண்ட் த 30th ரோன்னு கேட்டிருக்காங்க ஓகே. தென் த லாஸ்ட் ரோ அதுலேயே கொஸ்டின்லேயே ஈச் இதில் கொஸ்டினே கொடுத்துருவாங்க 30 ரோ வேர் அலர்ட்டடு 30 ரோ அலர்ட் பண்ணியிருக்கான்றாங்க பாருங்க. அதுதான் லாஸ்ட் ரோ. அதே நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே வந்து 30th ரோ கண்டுபிடிக்கணும்னு கொஸ்டின் வந்துடல. அந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? 30 ரோஸ் வேர் அலர்ட்டட் 30 ரோ அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்போது லாஸ்ட் ரோ என்ன? 30 தான். அந்த ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்றாங்க. அப்போ லாஸ்ட் ரோ ஓகேங்களா. தேர் ஆர் த லாஸ்ட் ரோ. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ அப்படின்போது த லாஸ்ட் ரோ n = 30 எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து A, D அண்டு N இது மூணுமே எடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கும்போது nth ரோ இன் ஏபி ஓகேங்களா. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா nth ரோ இன் ஏபிக்கான ஃபார்முலா nth term of in AP கான ஃபார்முலா வந்து Tn = A + n - 1 × D தான் நம்ம ஃபார்முலா. nth டேர்முக்கான ஃபார்முலா ஓகே. nth term of in AP ஒரு AP அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் nth டேர்ம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா Tn = A + n - 1 × Dன்ற ஃபார்முலா தான் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபார்முலா நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம்? T30 = A ஓகேங்களா. A ப்ளஸ்னா A வேல்யூ என்ன? 20 A + n 30 தானே ஓகேங்களா. அது 30 - 1 n - 1 × D வேல்யூ 2. நம்ம அதை அடுத்த டேர்மோட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 20 30 - 1 29 +
30 minus 1 29D அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டி வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா T30 ஈக்குவல் டு 20 + 29 இன்ட்டு டி வேல்யூ என்ன 2. ஒரே டேர்ம்ல எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால பார்க்குறோம். ஸோ A + n-1 இன்ட்டு டி, n-1 30 - 1 29 இன்ட்டு டி போட்டோம். டி வேல்யூ 2. ஸோ 20 + 29 இன்ட்டு டி. இப்போ இதில் நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இதை 20 + 29 ஆட் பண்ணிவிட்டு 2 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா. 29 இன்ட்டு 2 இதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 29 இன்ட்டு 2 + 20. அப்போ T30 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 20 + 29 2s are 58 வருமா, 9 2s are 18, 2s are 4 + 1 5 58. ஓகேங்களா. T30 ஈக்குவல் டு 50 60 70 78 வரும். ஓகேங்களா. ஸோ T30 வேல்யூ வந்து என்ன 78. அப்போ there are 78 seats in the last row நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகேயா. therefore there are 78 seats in the last row. ஓகேங்களா. இதுதான் நம்முடைய ஆன்சர். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஒன் செகண்ட் பாருங்க. ஒரு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு ரோவுக்கும் 2 சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. அப்படின் போது ஃபர்ஸ்ட் ரோவில் 20 இருக்கும், செகண்ட் ரோ 22 இருக்கும், தேர்ட் ரோ 24, இதுவரை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது மொத்தமாக 30 சீட்ஸ் ஆர் வேர் அலர்ட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் ரோ 30th ரோ. ஓகே. 30 rows வேர் அலர்ட்டட். 30 ரோ. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்டு, செகண்ட் ரோவில் 22 சீட்டு, இவ்வளோ 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது 30th ரோவில் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா T13 TN ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். A20 காமனாக 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போக காமன் டிஃப்ரென்ஸ் 2, டி வேல்யூ 2. அண்டு லாஸ்ட் ரோன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், 30 ரோஸ் வேர் அலர்ட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக 30 ரோ இருக்குது, அதுதான் லாஸ்ட் ரோ. அது n = 30 எடுத்துட்டோம். ஸோ நம்முடைய nth டேர்ம் ஆன் ஏபியில் nth டேர்முக்கான ஃபார்முலா Tn = A + n-1 இன்ட்டு D என்ற இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் n × 13, A வேல்யூ 20, D வேல்யூ 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே T30 = 20 + ஓகேங்களா n-1, n என்ன 30 - 1 இன்ட்டு D, 20 + 30 - 1 29 இன்ட்டு D, 29 இன்ட்டு D என்பது D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 29 2s are 58, 58 + 20 78, 58 + 20 78. ஸோ நம்ம எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன, லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து எழுதணும். என்னன்ட்டு there are 78 seats in the last row. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இதை நோட் பண்ணிக்கோங்க. Okay student, next question number 11. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா the sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. அதாவது வந்து sum of the 3 consecutive terms. ஏபி இந்த சீக்வன்ஸில் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு 3 டேர்ம்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் புக்ஸில் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். முன்னாடியே
ஏபியோடைய பிகினிங்லேயே நான் சொல்லியிருக்கேன். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலாலாம் எங்கே இருக்குது, கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா தனியாக இருக்குது, 4 டேர்ம்ஸ்னால் வேறு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புக்ஸில் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்போது அதுக்கான ஃபார்முலா தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து 3 டேர்ம்ஸ் இருக்கும்போது அதோடைய சம், அதோடைய கூடுதல் ஆட் பண்ணுறோம். அந்த 3 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆனது 27 அப்படின்னும், அந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ 288 அப்படின் போது அந்த 3 டேர்ம்ஸ் எதுவாக இருக்கும், எந்தெந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த 3 டேர்ம்ஸ் உடைய அடிஷன் 27, அந்த 3 டேர்ம்ஸ் உடைய மல்டிப்ளை பண்ணால் 288 வரும் அப்படின்னா வாட் ஆர் த டேர்ம்ஸ், அந்த டேர்ம்ஸ்னால் என்ன நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதுகிறேன். லெட் த 3 கான்ஸ்டிடியூட் டேர்ம்ஸ் இன் ஏபி, லெட் த 3 கான்ஸ்டிடியூட் டேர்ம்ஸ். ஸோ எழுதிங்க. லெட் த 3 constituent terms, let the 3 consecutive terms in AP, 3 consecutive terms in AP B எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A minus D. ஓகேங்களா. A minus D, A plus D, இந்த 3 எடுத்துப்போம். ஓகேங்களா. A minus D and A plus D, இதுதான் அந்த 3 டேர்ம்ஸ். ஓகேங்களா. சார் இந்த டேர்ம்ஸ் எப்படி வருது, எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா, அந்த 3 டேர்ம்ஸில் ஒரு வேல்யூ நம்ம மிடில் வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு முந்தைய டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸு வந்து ஒரு காமன் டிஃப்ரென்ஸு டிக்ரீஸ் ஆகிருக்கும், அதோடைய சக்ஸஸிவ் டேர்ம்ஸு காமன் டிஃப்ரென்ஸு ஆட் ஆகிருக்கும். அந்த ஃபார்மேட்டில் பார்க்கும்போது இந்த ஒரு மிடில் நம்பராக நம்ம எடுத்துக்கும் போது காமன் டிஃப்ரென்ஸ் டிக்ரீஷன்லையும் காமன் டிஃப்ரென்ஸ் அடிஷன்லையும் கொடுத்துருக்கும் போது நம்ம இதை ஜென்ரலாக ஒரு கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா. வேறு எதுவும் இதில் இல்லை. ஓகேங்களா. அந்த ஃபார்ம்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு புக்ஸில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி கொடுக்கும்போது சம் ஆஃப் த டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். எவ்வளோ 27 அப்படிங்கும்போது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இது கிவன். ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகேங்களா. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எது 3 டேர்ம்ஸ், சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவல் 27 போது அந்த 3 டேர்ம்ஸ் என்ன இதான், இதை சம் பண்ணுறோம். சம்னா அடிஷன் A minus D, ஓகே, ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் D ஈக்குவல் 27. ஓகேங்களா. இது பார்க்குறச்சு நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஃபார்முலாட்டிஸ்க்காக நம்ம ப்ராக்கெட் போட்டிருந்தாலும் இந்த ப்ராக்கெட் எடுத்தால் தான் இதை ஈஸியாக சிம்பிளை பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டி இருக்குது ப்ளஸ் டி இருக்குது. ஓகே, அவங்க கொடுத்துருக்க 3 டேர்ம்ஸு A minus D, A plus D, இந்த 3 டேர்ம்ஸையும் சம் பண்ணால் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3த்தையும் அடிஷனில் போட்டாச்சு. இங்கே மைனஸ் டி ப்ளஸ் டி சப்ராக்டட், ரிமைனிங் பார்த்தா A ப்ளஸ் A இன்னொரு 3 A's இருக்குது. ஓகேங்களா. இந்த 3 Aவை ஆட் பண்ணால் 3A. நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும், வேல்யூஸ் வேரியபிளை ஆட் பண்ணால் நம்பராக வரும். A ப்ளஸ் A 2A, A ப்ளஸ் A ப்ளஸ் A 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3A, 4 டைம் ஆட் பண்ணால் 4A. ஆனால் மல்டிப்ளை பண்ணால் A இன்ட்டு A ஸ்கொயர், A இன்ட்டு A இன்ட்டு A கியூப். ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் பவரில் வரும், ஆட் பண்ணால் முன்னாடி வரும் நம்பர். ஓகேங்களா. 3Aன்றது அடிஷன். ஓகேங்களா. A கியூப் அப்படின்னு போடுறோம், அது மல்டிப்ளிகேஷன். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் A ப்ளஸ் A 3A ஈக்குவல் டு 27, A ஈக்குவல் டு 27/3, A ஈக்குவல் 1 3 are 3, 9 3 are 27. எஸ், 9 3 are 27. ஸோ நம்மளுடைய A வேல்யூ வந்து 9 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம ஃபைன் பண்ணோம், அதை வச்சு நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவல் 288ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதே இப்போ இந்த கொடுத்துருக்க அந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். A மைனஸ் D இன்ட்டு A இன்ட்டு A ப்ளஸ் D ஈக்குவல் 288. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது எழுதும்போது A மைனஸ் D A ப்ளஸ் D எடுத்துக்கிட்டாலும் A மைனஸ் B
ஏ ப்ளஸ் பி. அப்போது என்ன ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஆன்சர் வரும் அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸில். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொல்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போடுவோம். அப்போ இதுக்கு பதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஒரு அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே ஃபார்முலேட்டில் இந்த 2 டேர்ம்ஸை மட்டுமே என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஏ தனியாக அப்படியே இருக்கும். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் 288. ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 பை ஏ வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ ஏ வேல்யூ வந்து சொல்லலாம், ஏ வேல்யூ வந்து 9ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் அடுத்த டேர்மில் டிவைடில் கொண்டு வரலாம். அப்போ டிவைடட் பைன்னு கொண்டு வந்துருக்கோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 பை 9. ஏ ஸ்கொயர் ஏ வேல்யூ இங்கேயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். காமனாக ஒரே இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் தான் பார்க்குறேன். ஓகே, ஏ வேல்யூ என்ன 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை சிம்பிளே பண்ணலாம். 1 9s are 9, இங்கே 3 9s are 27 3. ஓகே, இது வந்து ரிமைனிங் 1 2 9s are 18 32 கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். அடுத்து டி ஸ்கொயரை வெளியே கொண்டு போயிடலாம். மைனஸ் டி ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா உள்ள வெளியே நம்பர் உள்ளே வந்துடும். இது ஸ்கொயர் பண்ணிடலாம். 9 9s are 81, 9 ஸ்கொயர் 81 மைனஸ் 32 ஈக்குவல் டி ஸ்கொயர். ஓகே, 81 மைனஸ் 32 ஈக்குவல் டி ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இதை டி ஸ்கொயர் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா பார்த்துங்க, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சப்ராக்ட் பண்ணும்போது 49 வரும். டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. டி ஈக்குவல் டு 49 வந்து என்ன 7 7s are 49, 7 ஸ்கொயர். இது ரூட்டாக இருக்கும்போது அந்த மைனஸ் 49 வந்தாலும் ப்ளஸ் 49 வந்தாலும் நமக்கு ரூட் எடுத்துகிட்டு அது ஆன்சர் வரும்ன்றதுனால இந்த ஸ்கொயர் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணலாம். டி வேல்யூ என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு. எப்பவுமே வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ ரூட்டாக கொண்டு போகும்போது அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமாவே எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ டி வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேங்களா, 7 7s are 49, 49 81 மைனஸ் 32 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, நமக்கு ஏ கிடைச்சிச்சு, அந்த டியும் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஏ வேல்யூ 9, டி வேல்யூ 7. ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்ம்ஸ் உடைய ப்ராடக்ட் அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 3 டேர்ம்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, இந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னு பார்ப்போமா? இது நோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த 3 டேர்ம்ஸ் பார்க்கும்போது therefore a equal to 9 and b equal to plus or minus 7 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ப்ளஸ் 7 யூஸ் பண்ணலாம், மைனஸ் 7 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏபியோடைய பேட்டர்ன் என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏபி வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு. அப்படின் போது ஸோ பாருங்கள். ஓகே, ஸோ நம்முடைய ஜென்ரல் சீக்வன்ஸ் ஃபார்ம்லாம் பார்த்தா ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்துக்கிட்டு வந்து நமக்கு காமன், அதாவது கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ் போது நாம முதல்ல எடுத்துக்கிட்டு அதுதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எழுதிருந்தேன்னா இதோ ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இந்த 3 டேர்ம்ஸை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி தான் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, பிட்வீனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அது பிட்வீன் யூஸ் பண்ணாலும் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் நம்ம எந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோமோ அந்த ஃபார்முலாவில் தான் ஏ அண்ட் டி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைன் பண்ணணும். சரிங்களா, ஸோ அதை ஃபைன் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு கொடுத்துருக்க அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. இது அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. இந்த கான்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏ வேல்யூ 9 மைனஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்கே டி ஈக்குவல் டு ப்ளஸ் 7 எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது ப்ளஸ் 7 யூஸ் பண்ணும்போது 9 மைனஸ் ப்ளஸ் 7 9 ப்ளஸ் 7 9 ஃபார்முலா அப்படி மைனஸ் 7 ஏ வேல்யூ 9 அண்ட் ஏ வேல்யூ 9 ப்ளஸ் 7. ஓகேங்களா, ரைட். 9 மைனஸ் 7 போது 2 கிடைக்கும். 9 மைனஸ் 7 2, 9 ப்ளஸ் 7 16. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஆன்சர். ஓகேங்களா, அப்படியே
3 terms. ஓகேவா? therefore the 3 terms போது 2 9 and 16 2 9 16 எடுத்துக்கலாம் -7 போடணும் வேல்யூ. ஓகேவா? so the 3 consecutive terms are 2 9 16 அப்படின்னு எழுதலாம். இதை நெகட்டிவாக நம்ம போடும்போது நமக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும். லெட் ஏ ஈக்குவல் டு 9 அண்டு டி ஈக்குவல் டு -7 எடுக்கும்போது நம்முடைய வேல்யூ இதோடைய ரிவர்ஸ் ஃபார்மில் தான் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும், ஏ வந்து ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி அப்படி வச்சா என்ன வரும், ஏ மைனஸ் ஏ வேல்யூ 9 மைனஸ் டி வேல்யூ -7 அப்போ -7 ஏ 9 ப்ளஸ் இன்ட்டு -7 இப்போது 9 + 7 இங்கே 16 கிடச்சிரும் 9 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 9 - 7 2 வரும், வேறு ஒன்றும் முடியாது. ஓகேங்களா? ஸோ இதோட ரிவர்ஸ் ஃபார்மில் தான் கிடைக்கும், வேறு வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. அதில் +7 எடுக்கும்போது நம்ம பாருங்கள் +7 டி ஈக்குவல் டு -7 இந்த இடத்துக்கு எடுத்துக்கிறேன். இதை நோட் பண்ணிங்க. அப்போ 3 consecutive terms, the 3 terms are 16 9 2. ஓகே, ரெண்டு ஆன்சரில் ரெண்டு எதனா ஒன்று எதுனா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக் பேக் ஆன்சரு ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எழுதலாம், இல்லை ஒரு ஆன்சர் எதுனாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இதோடைய ஒரு பார்ட்டு ஏ வேல்யூ 9 டி வேல்யூ 7 +7 யூஸ் பண்ணோம்னா 2 9 16 கிடைக்கும். அது ஏ வேல்யூ 9 டி வேல்யூ -7 அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதே ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 9 - ப்ளஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா அண்டு ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி வேல்யூ இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த இடத்துல சப்ராக்ஷன் ஆகிடும், அதே 16 9 2 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம் இது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின் என்னென்னு நம்ம சொல்லியிருக்கேன், கான்ஸ்டிடியூட்டிவ் 3 terms உடைய சம்மேஷன் 27 ப்ராடக்ட்டு 288 அப்படின்போது அந்த 3 terms என்ன, 3 கான்ஸ்டிடியூட்டிவ் terms என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் டி ஏ அண்டு ஏ ப்ளஸ் டி, அதில் ஏ அண்டு டியை ஃபைன் பண்ணுறோம், அந்த சீக்வன்ஸ் ஃபார்முலா மாடலில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் இது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சம்மை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேர் நோட் எழுதுங்க, ஃபேர் நோட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள், கிளாஸஸை ரெகுலராக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.